இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சைட் சாடிக் மேல்முறையீட்டு வழக்கில் நாளை புதன்கிழமை தீர்ப்பு. நம்பிக்கை மோசடி வழக்கில் சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்கப்பட்ட மூடா கட்சியின் முன்னாள் தேசிய தலைவரும் மூவார் எம்பியுமான சைட் சாடிக் சைட் அப்துல் ரஹ்மான் செய்து கொண்ட மேல்முறையீட்டு வழக்கில் நாளை புதன்கிழமை தீர்ப்பு அளிக்கப்படவிருக்கிறது. டத்தோ அஹ்மத் ஜைடி இப்ராஹிம் தலைமையிலான மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழுவினர் காலை 9 மணிக்கு தங்கள் தீர்ப்பை வழங்கவிருக்கின்றனர். இந்த மேல்முறையீட்டு வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அரசு தரப்பினரும் சைட் சாடிக் வழக்கறிஞரும் தங்கள் வாத தொகுப்பை சமர்ப்பித்தனர். நம்பிக்கை மோசடி வழக்கில் குற்றவாளி என்று தீர்ப்பளித்த கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் சைட் சாடிக்கிற்கு கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 9ஆம் தேதி 7 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது. அத்துடன் அவருக்கு 2 பெரும்படி தண்டனை விதிக்க உத்தரவு மற்றும் 1 கோடி ரிங்கெட் அபராதம் விதித்தது. இத்தண்டனையை எதிர்த்து முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான சைட் சாடிக் புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கோலாலம்பூர் மாநகரில் ஜலான்புடுவில் கடந்த 15 ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் ஜாசிகா தலைமையகம் தனது சொந்த தலைமையக கட்டடத்தை எழுப்பவிருக்கிறது. ஜாசிகா தலைமையக கட்டடத்தை எழுப்பும் பணிக்கு கட்சியின் உதவி பொருளாளரான அங் ஜி ஹான் தலைமையேற்பார் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஆந்தனி லாக் தெரிவித்தார். ஜாசிகாவில் அதிகரித்து வரும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை மற்றும் நிர்வாக பணிகளின் அவசியத்தை கருத்தில் கொண்டு சொந்த கட்டிடத்தை எழுப்புவதற்கான காலம் கணிந்திருப்பதாக போக்குவரத்து அமைச்சருமான ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். பட்டாலிஞ்சியாவில் செயல்பட்டு வந்த ஜாசிகா தலைமையகம் கடந்த 2010ஆம் ஆண்டில் கோலாலம்பூர் ஜலான்புடு அருகில் உள்ள ஜலான் யூவிற்கு மாற்றப்பட்டது. ஜாசிகா சொந்தமாக ஒரு அரசியல் பள்ளி ஒன்றையும் தோற்றுவிக்கவிருப்பதாக ஆந்தனி லாக் குறிப்பிட்டார். அந்த பள்ளியை தோற்றுவிக்கும் திட்டத்திற்கு கட்சியின் துணைத் தலைவர் ngah Koming தலைமையேற்பார் என்று அவர் மேலும் கூறினார். காருக்குள் மிக நெருக்கமாக இருந்த இளம் ஜோடியினரை மடக்கி நடவடிக்கை எடுக்காமல் இருக்க 2000 ரிங்கெட் லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் 4 போலீஸ்காரர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 26க்கும் 40க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 போலீஸ்காரர்கள் இன்று காலையில் மலாக்கா ஐக்ரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று நிறுத்தப்பட்டு வரும் ஜூன் 28ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைப்பதற்கான அனுமதியை மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM பெற்றுள்ளது. நேற்று திங்கட்கிழமை மலாக்கா SPRM அலுவலகத்தில் நடைபெற்ற அடையாள அணிவகுப்பில் நிறுத்தப்பட்ட அந்த 4 போலீஸ்காரர்களையும் சம்பந்தப்பட்ட தம்பதியர் துல்லியமாக அடையாளம் காட்டியதை தொடர்ந்து அவர்கள் கைது செய்யப்பட்டனர். ஐர்கரோ ஜலான் மலாக்கா மால் பேரங்காடி மையத்தின் முன்புறம் கார் நிறுத்தும் இடத்தில் அத்தம்பதியரை மடக்கி லஞ்சம் கோரியதாக அந்த 4 போலீஸ்காரர்களுக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தனது 21 வயது மகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வந்ததாக மாது ஒருவர் ஈப்போ செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 44 வயதுடைய அந்த மாது கடந்த ஆண்டு செப்டம்பர் 4ஆம் தேதி முதல் இவ்வாண்டு ஜூன் 7ஆம் தேதி வரை சித்தியாவான் தமான் சந்தோசா 2இல் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 20 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் கீழ் அந்த மாது குற்றச்சாட்டை எதிர்நோக்கி உள்ளார். நீதிபதி அசீசா அஹ்மத் முன்னிலையில் நடத்தப்பட்ட தனித்து வாழும் தாயாரான அந்த மாது குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் அந்நிய தொழிலாளர்களுக்கான வேலை பெர்மிட்டை பெறுவதற்கு பொய்யான தகவல்களை வழங்கிய ஆவணங்களை சமர்ப்பித்ததாக நிறுவனம் ஒன்றின் 4 இயக்குநர்கள் உட்பட 5 மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தினால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இயக்குநர்களில் ஒருவர் வங்காளதேசத்தைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டது. 5வரும் இன்று செவ்வாய்க்கிழமை ஷா அலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதி பெறப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் 20க்கும் 60க்கும் உட்பட்ட வயதுடையவர்கள் ஆவர். அவர்களில் பெண் ஒருவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக SPRM இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசிய ஆயுதப்படையின் லெப்டினன்ட் ஜெனரல் ஆக டத்தோ ஜானி லிம் எங் செங் நியமிக்கப்பட்டுள்ளார். மலேசிய வரலாற்றில் ஆயுதப்படையில் சீன சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் உயரிய பொறுப்பை வகிப்பது இதுவே முதல் முறையாகும். இன்று கோலாலம்பூர் விஸ்மா பர்தானனில் நடைபெற்ற பதவியேற்புச் சடங்கில் ஆயுதப்படை தளபதி ஜெனரல் தான்சே முகமது நிசாம் ஜாஃபார் முன்னிலையில்
டத்தோ ஜானி லிம் எங்செங்கிற்கு பதவி உயர்விற்கான அந்தஸ்து வழங்கப்பட்டது. மலாக்கா செயின்ட் பிரான்சிஸ் தொடக்கப்பள்ளியில் 1973 முதல் 1978 ஆண்டு வரை கல்வி கற்ற டத்தோ ஜானி லிம் மலாக்கா செயின்ட் பிரான்சிஸ் இடைநிலைப் பள்ளியில் 1979 முதல் 1983 வரை கல்வியை முடித்துக்கொண்டு ஆயுதப்படையில் பயிற்சி அதிகாரியாக பங்கேற்று பின்னர் பிரிட்டனில் சாண்டர்ஸ் அரச இராணுவ கல்லூரியில் இராணுவ பயிற்சியை மேற்கொண்டார். பேரா மஞ்சோங் மாவட்ட அளவிலான இந்திய பாரம்பரிய நடனப் போட்டி கடந்த ஜூன் 13ஆம் தேதி வெகு சிறப்பாக நடைபெற்றது. சித்தியவான் ஸ்ரீ அருள்மிகு சித்தி விநாயகர் ஆலய மண்டபத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இப்போட்டி நடைபெற்றது. மஞ்சோங் மாவட்டத்தைச் சேர்ந்த 15 தமிழ் பள்ளிகள் இந்நிகழ்வில் பங்கேற்றன. ஒவ்வொரு பள்ளியிலும் தலா 6 முதல் 8 மாணவர்கள் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர். மஞ்சோங் மாவட்ட கல்வி இலாகா மற்றும் கம்போங் காயான் தமிழ் பள்ளி ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் ஷைனிங் ஸ்டார்ஸ் நிறுவனம் இந்த பாரம்பரிய நடனப் போட்டியை முன்னெடுத்து நடத்தியது. ஷைனிங் ஸ்டார்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி சாதனை சுடர்மணி மாஸ்டர் உகாந்தருண் சுகுமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த போட்டிக்கு மஞ்சோங் மாவட்டத்தில் உள்ள 15 தமிழ் பள்ளிகளும் முழு ஒத்துழைப்பை நல்கி ஒவ்வொரு பள்ளியிலிருந்தும் ஆசிரியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இப்போட்டியில் மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளி முதல் நிலை வெற்றியாளராக தேர்வு செய்யப்பட்டது. 2வது நிலையில் அயர்தவர் தமிழ் பள்ளி, 3வது நிலையில் சுங்காய் வாங்கி தமிழ் பள்ளி, 4வது நிலையில் முக்கிம் புண்டுட் தமிழ் பள்ளி, 5ஆம் நிலையில் கம்போங் காயன் தமிழ் பள்ளி தேர்ந்தெடுக்கப்பட்டது. சிறந்த கிண்ண வெற்றியாளராக 5 தமிழ் பள்ளிகள் தேர்வு செய்யப்பட்டன. சிறந்த நடன பயிற்றுநராக அயர்தவார் தமிழ் பள்ளியும், சிறந்த ஆடை வடிவமைப்பாளராக மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளியும், சிறந்த நடன புத்தாக்க தமிழ் பள்ளியாக சுங்காய் வாங்கி தமிழ் பள்ளியும், சிறந்த ஆண் நடன கலைஞராக துன் சம்பந்தன் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீதர் மாரிமுத்துவும், சிறந்த பெண் நடனமணியாக அயர்தவார் தமிழ் பள்ளியைச் சேர்ந்த தேவ ரக்ஷிதா யகநாதனும் தேர்வு செய்யப்பட்டனர். ஷைனிங் ஸ்டார்ஸ் தேர்வாக மகா கணேச வித்யாசாலை தமிழ் பள்ளியும் தேர்வு செய்யப்பட்டது. சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட இந்த நிகழ்வில் கௌரவ விருந்தினராக திருமதி கிஷாலினி கோபால், ஈப்போ கிளேபாங் ஸ்ரீ குரு ஸ்ரீ டி நாதர் சங்கத்தின் திருமதி நவிநாதன் சாய் திலகம், மாய்கா கம்போங் காயான் கிளை தலைவரும் மாய்கா லுமுட் தொகுதி பொறுப்பாளருமான ஸ்ரீ ஆனந்தன் கணபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நடனப் போட்டிக்கு நீதிபதிகளாக டாக்டர் இருதயம் செபஸ்தியர் அந்தோனிசாமி, சுரேந்திரன் விஜயன் மற்றும் திருமதி கிளேரா பிரான்சிஸ் ஆகியோர் செயல்பட்டனர். நிகழ்விற்கு கம்போங் காயன் தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஜெயந்தி மாலா ராமசாமி, மஞ்சோங் மாவட்ட கல்வி இலாகாவின் மாணவர் மேம்பாட்டு பிரிவு துணை தலைமை அதிகாரி மியோர் டாருல் இக்ராம் கமருன் ஜமான் ஆகியோர் சிறப்பு வருகை புரிந்தனர். இந்த பாரம்பரிய நடன பயிற்சியில் ஓராண்டுக்கு முழுமையாக கலந்து கொள்ளும் ஒவ்வொரு மாணவருக்கும் ஷைனிங் ஸ்டார்ஸ் மற்றும் மஞ்சோங் கல்வி இலாகா இணைந்து சான்றிதழை வழங்கும் அதே வேளையில் ஷைனிங் ஸ்டார்ஸ் நிறுவனம் இலவச எழுதுகோள் சாதனங்கள் மற்றும் சீருடை ஆகியவற்றை இலவசமாக வழங்கும் என்று அந்த நிறுவனத்தின் தலைமை செயல்முறை அதிகாரி மாஸ்டர் உகாந்தருண் சுகுமார் தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டு SPM தேர்வில் 10A+ மற்றும் அனைத்து பாடங்களிலும் A கிரேட் பெற்ற மாணவர்களுக்கு மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் இயல்பாக இடவாய்ப்பு வழங்கப்படும் என்று கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் தெரிவித்தார். அதேவேளையில் A- கிரேட் பெற்ற மாணவர்களும் மெட்ரிகுலேஷன் கல்லூரியில் பயில இடம் கேட்டு விண்ணப்பிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். அத்தகைய மாணவர்களின் விண்ணப்பம் பரிசீலனை செய்யப்படும் என்று ஃபர்லினா சிடேக் இன்று வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.